இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஏப்ரல் 22 நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். பெஹல்காம்ல தீவிரவாதிகள் ஊடுருவி அவர்கள் நடத்திய தாக்குதல், அதுல அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் ஒரு இந்தியருக்கும் அது ஒரு ஆறாத ரணமாக இன்றளவும் இருந்துட்டு இருக்கு. அதுல ஓரளவுக்கு மருந்து போடும் விஷயமா தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது அமைந்தது. இப்ப இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அந்த திட்டமிட்ட அந்த தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் அதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அடிப்படையில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒரு விஷயம் புரியும். அது என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்பவுமே அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது வந்துடவே கூடாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்பவுமே இந்த வெடிகுண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்பவுமே ஒரு நாளும் அணையவே கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாமாபாத் அரசாங்கம் திண்ணமா இருந்து அந்த தீவிரவாதிகளை அதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கி அவர்களை அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பிரச்சனை, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல தீவிரவாதிகள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான செய்திகள்ல வரணும். இது உலக செய்திகளாகணும். காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு பதற்றமான மாநிலமா இருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த தகவல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டம். இதுல இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக 2019 அந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேஷனுக்கு பிறகு காஷ்மீர்ல காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு இயல்பான மாநிலமாக, அந்த கல்லறி சம்பவங்கள்லாம் இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆள் பிடிச்சிட்டு நம்ம இந்த விவசாய வேலை செய்ய வைக்கிற மாதிரி இவர்கள் பார்ட் டைம் ஜாபாவே கல்லறியறதுக்கான அந்த இளைஞர்களை கூட்டு இந்த விஷயங்களை தொடர்ச்சியா அரசுக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நின்று ஆப்ளிகேஷன் 370 நடந்த பிறகு அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையை நோக்கி, மிக குறிப்பாக இன்வெஸ்டர்ஸ் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த டூரிசம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படியாவது மீண்டும் குலைக்கணும். அதே மாதிரி காஷ்மீர் அப்படிங்கிற அந்த மாநிலம் எப்பவுமே பதற்றத்துக்குள்ளான ஒரு பகுதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனா பாருங்க, அப்போ இஸ்லாமாபாத் அரசாங்கம் ஒரு விஷயத்த திட்டமிடுறாங்க. காஷ்மீர் அப்படிங்கிறது அதோட ஜீவாதாரம் அப்படிங்கிறது டூரிசம் தான். டூரிசம் மட்டும் இங்க முன்ன மாதிரி வளர்ச்சியா வந்துச்சு அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது இந்த இந்தியாவுடைய தேசிய நீரோட்டத்துல அது கலந்துரும். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அங்க இருக்க மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா பக்கம் திரும்பிடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய தீவிரவாதிகளால அங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறத யோசிச்சு தான் இந்த விஷயத்தை திட்டமிடுறாங்க. ஆனா பாருங்க, பெஹல்காம் தாக்குதல் நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாசம் கேப்ல தான் நம்ம இப்ப இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இப்பவே நம்மளுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ரொம்ப தெளிவா வேகமா நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது இஸ்லாமாபாத் அரசாங்கம் செட் பண்ண நினைத்த அந்த நரேட்டிவுக்கு, அவங்க ஏற்படுத்த நினைத்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்படியே மாறானது. இப்ப இன்னைக்கு பாருங்க, செனாப் ரயில் பிரிட்ஜ் அப்படிங்கிற பேர்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் 1970 இருந்து அது பேசு பொருளாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்டை பிரதமர் நரேந்திர மோடி, காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா, இவங்க எல்லாருமே போய் திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை பாக்குறோம். இது ஏதோ ஒரு ப்ராஜெக்டை திறந்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இது அடுத்த கட்டமா இதை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுக்கான கிடையாது. இது ஒரு சிம்பாலிசம். எதுக்கான சிம்பாலிசம்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது நீங்க நடந்த இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலால அப்படியே பழைய காஷ்மீர் ஆயிடுச்சுலாம் கிடையாது. புது காஷ்மீர் அப்படிங்கிறது எப்பவுமே இனிமேல் வளர்ச்சி மாநிலமாக தான் இருக்கும், வளர்ச்சி பாதையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு சிம்பாலிசமா செய்யறதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த ப்ராஜெக்டை ஹைலைட் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதம்பூர், ஸ்ரீநகர், பாராமுல்லா ரயில்வே லிங்க், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாராமுல்லா, இவர்களுடைய தீவிரவாதிகளுடைய வெறியாட்டம் உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அது இருக்கு. சோ அதை இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே லிங்க் தான், அதாவது USBRL ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல இது ப்ராஜெக்ட் அடையாளப்படுத்தி
இதை வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து ஒரு ஒரு நாம மீண்டும் வந்து அந்த பழைய காஷ்மீருடைய அந்த வரலாறு அப்படிங்கிறது மீண்டும் திரும்ப போறது இல்ல, அந்த கருப்பு நாட்கள் கிடையாது, இனிமே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவுதான் வந்து இந்த மாதிரியான பின்னடைவுகளை சந்தித்தாலும் பெல்காம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு தற்காலிக பின்னடைவு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அது வெறும் தற்காலிகம் தான். இஸ்லாமாபாத் அரசாங்கம் உட்கார்ந்துகிட்டு அதுக்கு ஆட்டி வைக்கிற மாதிரி காஷ்மீர் இனிமே ஆடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளுடைய அரசாங்கம் ரொம்ப தெளிவா, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் சேர்த்து சொல்றேன், ரெண்டு பேருமே வந்து தெளிவான ஒரு ஸ்டாண்ட்ல வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம், நியூ டெல்லியில இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இது இருக்கு. காஷ்மீர் வேலியை வந்து நியூ டெல்லிக்கு வந்து இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டா வந்து இது இருக்கு அப்படின்ட்டு தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன அதிகரிக்கும்னா நிச்சயமா டூரிசம்ங்கிறது அதிகரிக்க போகுது. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பகுதி மக்களுக்கு வந்து இதனால அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்னும் வந்து பல மடங்கு வந்து உயரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே சிம்பாலிசம், சிம்பிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது விஷயம் பாருங்க, அமர்நாத் யாத்திரை. இந்த அமர்நாத் யாத்திரை பெஹல்காம் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்த வருஷம் அமர்நாத் யாத்திரை இருக்காது அப்படின்னு தான் பெரும்பாலானோர் நம்பினாங்க. ஆனா இப்போ அறிவிப்பு வெளியே இருக்கு, ரொம்ப தெளிவான ஸ்ட்ரெயிட் கட்டான அறிவிப்பு. என்ன அப்படின்னா, அமர்நாத் யாத்திரை திட்டமிட்டபடி நடக்கும். ஜூன் 3 முதல் ஆகஸ்ட் 19 வரை திட்டமிட்டபடி நடக்கும். இப்ப அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அமர்நாத் யாத்திரை செல்லக்கூடிய பகுதிங்கிறது சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறது வந்து அமர்நாத் யாத்திரிகளுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். அப்படிங்கிறதால அதுக்கான பாதுகாப்பை வந்து அதிகரிக்கும் வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. 581 CAP, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் யூனிட்ஸ் அங்க இறங்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜாமர்ஸ் வந்து அங்க இறக்கி இருக்கிறாங்க. ட்ரோன்ஸ் மூலியமா கண்காணிப்பு வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து K9 யூனிட்ஸ். ஸோ இது எல்லாமே ட்ரோன் அட்டாக்ல நடந்தாலோ, அதே மாதிரி இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் எந்த விஷயத்திலையும் அதை வந்து நடக்காம அதை முறியடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ திட்டவட்டமாக அதை செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை நோக்கி இந்திய அரசாங்கம் நகர்ந்து இருக்கிறது. இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, பெஹல்காம் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்குதல் நடத்திட்டு காஷ்மீரே இனி அவ்வளவுதான், இனிமே தீவிரவாத மாநிலம், இது வந்து தீவிரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக நடக்கும் மாநிலம், இங்க வளர்ச்சிங்கிறதும் கிடையாது, ஒண்ணுங்கிறதும் கிடையாது, இந்தியால இருந்து குறிப்பாக மற்ற மாநிலங்கள் யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு அந்த இஸ்லாமாபாத் வந்து நினைக்கக்கூடிய அந்த செட் பண்ண வேண்டிய நரேட்டிவை இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. இப்ப அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த நூர்கான் பேஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் அரசாங்கம் தலையிட்டது. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரம்ப் வருவதற்கு முன்பாக வந்து ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினது, அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய உறவு வந்து ரொம்ப நல்ல பர்சனல் ரேப்போட இருக்கிறாங்க. ஸோ வந்தா வந்து இந்தியாவுக்கு வந்து பல அனுகூலம் இருக்கும். துளசி கபாடு பாருங்க, அவங்களும் வந்து இந்தியாவோட நெருக்கமா இருக்கிறாங்க. நம்மளுடைய நிறைய இந்தியர்கள் வந்து அவங்களுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அவரே வந்து இந்தியாவோட மருமகன் சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து கிளைம் பண்ணாங்க நம்ம தரப்புல இருந்து. ஆனா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்து நடந்த பிறகு, பாகிஸ்தானை காப்பாற்றும் முயற்சி தான் வாஷிங்டன்ல இருந்து வெளிப்பட்டது. குறிப்பாக அந்த வாஷிங்டனுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அது IMF தொடங்கி, அதுக்கப்புறம் வந்து ஐநா மன்றம் தொடங்கி, அதே மாதிரி வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு வந்து இந்தியா கிட்ட பேசினது வரை தொடர்ச்சியாக இந்த விஷயத்த வந்து அமெரிக்காவுடைய இந்த வாஷிங்டன் அரசாங்கம் செய்து கொண்டே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இதை செய்யறாங்கன்னு. அதுக்கு வந்து கிளியர் கட்டான ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிறது நூர்கான் ஏர்பேஸ் தான். அதுல இப்ப வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்பேஸே வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வந்து இப்ப தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதால, அதுவும் வந்து அவங்க தான் வந்து அமெரிக்கா தான் பராமரிக்கிறாங்க அப்படிங்கறதால அதுக்கு இந்தியாவால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதால தலையிட்டாங்கன்னு பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம் பாருங்க, இப்போ அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஒரு நபரே வந்து அதை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் வந்து ஹாவர்ட் லூட்னிக். அவர் வந்து காமர்ஸ் செக்ரட்டரி. அவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, இந்தியா ரப்ட் அமெரிக்கா த ராங் வே பை பையிங் ரஷ்யன் ஆர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வந்து ஆயுதங்கள் வாங்கினதால அது வந்து அமெரிக்கா வந்து கோவப்படுத்தி இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு வெளிப்படையா சொல்றாரு. ஆக்சுவலா இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து உலகத்துக்கு ஃபுல்லா ஜனநாயகத்தை வந்து போதிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. அது வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எந்த உலகத்துல எந்த நாட்டுல எங்க ஜனநாயகம் இல்லைனாலும் கூட
நாங்க போய் வந்து அங்க வந்து ஜனநாயகத்தை நிறுவுவதற்கான வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு நாட்டுக்கிட்ட எந்த நாட்டுக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கறத அந்த டேர்ம்ஸ் வந்து டிக்டேட் பண்றது இருக்குல்ல, அதை வந்து எப்படி இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதே நம்பர் 1 கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, இந்த அவங்களுக்கு கண்ணை உறுத்தின விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது வந்து எப்ப நடந்தது அப்படின்னா 2015-16 நடந்தது. நம்மளுடைய அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மனோகர் பரிக்கர் அவர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கான அந்த டீலை வந்து முடிச்சார். அப்போ வந்து கடுமையான அழுத்தம் வந்து இந்தியாவை நோக்கி இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து இந்தியா S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கவே கூடாதுன்னு பல்வேறு தரப்புல இருந்து அமெரிக்கா வந்து மிக கடுமையான அழுத்தத்தை நம்மளுடைய அதிகாரிகள் மட்டத்துல, நம்மளுடைய அரசு மட்டத்துல கடுமையா கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இது எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு நாட்டுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளுடைய அரசாங்கம் S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாங்க. அப்பையில இருந்து அமெரிக்காவுடைய இந்த ஆயுத நிறுவனங்கள், குறிப்பாக வந்து ஆயுத வியாபாரி தான் அமெரிக்கா. ஸோ அந்த ஆயுத வியாபாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக இந்தியா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இல்லாம போதே அப்படின்னு ஒரு கவலை ஏற்பட்டதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான காரியங்கள்ல அவங்க வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதிலும் குறிப்பாக இந்த S-400 வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு உறுத்தி இருக்கு அப்படிங்கிறத இப்ப இந்த எக்ஸ்பர்ட்டுடைய இந்த பேச்சுல இருந்தே வந்து கேட்கலாம். ஆனா ஒருவேளை வந்து அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு நம்ம வந்து பணிந்து போய் அப்ப வந்து அந்த S-400 வாங்காம மட்டும் விட்டு இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு? குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல S-400 ரோல் என்ன அப்படிங்கிறது மிக தெளிவா நமக்கு தெரியுது. பங்களாதேஷ் எல்லையில ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் வந்து வரும் அப்படிங்கிற பட்சத்திலும் S-400 முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால இந்த அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பணியாமல் இந்திய அரசு செய்த இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான நடவடிக்கை அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். இப்போ ரஷ்யா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா 2016ஆம் ஆண்டுக்கு நாம இன்னும் வந்து S-500 வாங்குறதுக்கான அந்த டீலிங்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து 2026க்குள்ள நமக்கு அந்த டெலிவரி வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அமெரிக்காவுடைய இந்த அழுத்தம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் நம்மளை பாதிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாவே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கக்கூடிய HQ-9 அப்புறம் HQ-16 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து ஒர்க் ஆகல. அது வந்து எந்த ஒரு இந்தியாவுடைய தாக்குதலையும் அதால வந்து தடுக்க முடியல. இதுக்கு வந்து இப்ப வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கு சைனா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, these systems are not designed to intercept the advanced missiles like BrahMos and Scalp. எங்களோட சிஸ்டம் வந்து பிரம்மோஸ், ஸ்கால்ப் மாதிரி வந்து அட்வான்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வந்து கண்டறியக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது என்னதான் கண்டறியும்? காக்கா பறக்கிறது, புறா பறக்கிறது தான் வந்து இந்த சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கண்டறியுமா? இந்த மாதிரியான ஒரு பதில எந்த நாடாவது வந்து சொல்லுமா? ஆனா வந்து சைனா வந்து சொல்லுவாங்க. அதுவும் பாகிஸ்தான் ரொம்ப தைரியமா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ வாங்குறதுல நீ காசா கொடுக்க போற, அதே மாதிரி நீ வந்து காசு கொடுத்தாலும் வந்து உனக்கு வேற வழி என்ன இருக்கு? நான் கொடுக்கறத நீ வாங்கு, நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிற? அந்த மாதிரி கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிரம்மோஸை வந்து தாக்காதான், அது அதே மாதிரி ஸ்கால்பை தாக்காதுன்னா அப்போ அது என்னென்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் ரசால நிச்சயமா கேட்க முடியாது. இந்த கேள்வி உங்க கேட்டதே வந்து அதிசயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி இப்போ இதுமே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து துருக்கி கிட்ட இருந்து போய் அவங்க வந்து இந்த சிப்பர் 100 கிலோமீட்டர்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த துருக்கியை ஹேண்டில் பண்றதுல இந்தியா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, துருக்கிக்கும் நமக்கும் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு உதவியாக இருந்தது துருக்கி நாடு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச உடனேயே நம்ம இந்தியால நிறைய பேர் வந்து போட்ட சமூக வலைதள பதிவு என்ன அப்படின்னா, நாம வந்து துருக்கிக்கு வந்து போகக்கூடாது, நம்ம கிரீஸுக்கு போனோம், ஏன்னா கிரீஸ் நம்மளுடைய நட்பு நாடா இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த மால்தீவ்ஸ் அப்புறம் லட்சத்தீவுக்கு நடந்த அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்தது. இப்ப பாருங்க, கிரீஸ் வந்து இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸை வந்து நமக்கு இந்தியாவுக்கு அனுப்பி ரஃபேல் விமானத்துடைய பயிற்சியை வந்து நம்ம இந்தியால இருந்து அவங்க எடுக்க போறாங்க. இதுக்கு வந்து இந்திய அரசும் வந்து ஒப்புக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ வந்து இப்போ கிரீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பைலட்ஸ் வந்து நேரடியாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் உடைய வீரர்கள் மூலியமா ரஃபேல் விமானம் தொடர்பான
பல்வேறு பயிற்சிகள், டெக்னிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை அவங்க வந்து அங்க இருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். நாம நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த பாகிஸ்தான்ல வந்து இந்த ஏர் டிராபிக் அப்படிங்கிறது, குறிப்பாக சர்கோதா, அதுக்கப்புறம் வந்து கராச்சி, அந்த ஏர்பேஸ் பக்கத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுண்ட்ஸை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த லோக்கல் டெலிவிஷன்ல வந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து பார்த்தோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பகுதியில ட்ரோன் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு பாகிஸ்தான்ல அப்படிங்கிற விஷயமும் வந்து இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது குறிப்பா எந்தெந்த பகுதியில அப்படின்னா, கோட்லி, சியால்கோட், முசஃபராபாத், டண்டா, நார்வில், கசூர் உள்ளிட்ட இந்த பகுதியில பாகிஸ்தான்ல இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற அந்த லோக்கல் டெலிவிஷன்ஸ்ல வந்து வரக்கூடிய அந்த தகவலா வந்து இருக்கு. ஸோ இந்த விஷயத்த அவங்க ஏன் பண்றாங்க? ஏன்னா தொடர்ச்சியா நம்ம 3 நாளா வந்து ஒரு செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்னு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அவங்க அந்த டெரர் லான்ச் பேட்ஸை மீண்டும் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்கோதா, அதுக்கப்புறம் வந்து கராச்சி ஏர்பேஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த ஏர் டிராபிக்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டியும் வந்து ஜாஸ்தி படுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப பாகிஸ்தான் என்ன செய்யறதுக்கான இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இந்த பதிவோட இறுதியா ஒரு விஷயம், பாகிஸ்தானுடைய எதிர்கட்சி தலைவர் இம்ரான்கான் அவர்கள், அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. அவர் வந்து பிடிஐ அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு, அவர் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ தொடர்ச்சியா வந்து ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு பேரளவுக்கு சொன்னாலும் அங்க நடக்கக்கூடியது அசீம் முனீர் தலைமையிலான ஒரு அரசாங்கம் தான். இப்போ அந்த அசீம் முனீர் மீது நேரடியாக இம்ரான்கான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதுல அவர் சொல்லும் போது சொல்றார், பசூரா பிபி அப்படின்னு அதுதான் அவங்களுடைய ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கான அந்த அழுத்தம் வந்து அரசு தரப்புல இருந்து ஜாஸ்தியா இருக்கு. மிக குறிப்பாக அவங்க கிட்ட நேரடியாக பேசணும் அப்படின்ட்டு அசீம் முனீர் வந்து நேரடியாக பல்வேறு சேனல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இது ஏன் வந்து இந்த அழுத்தத்தை வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு, குறிப்பா என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து தருது, அது குறிப்பா அசீம் முனீர் தராரு. இந்த அசீம் முனீருக்கும் இம்ரான்கானுக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. இம்ரான்கான் வந்து அவங்க நாட்டுடைய வந்து பிரதமராக இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அசீம் முனீர் வந்து அப்போ வந்து ISI உடைய சீஃபா இருந்தாரு. ஸோ ISIயோட சீஃபா இருக்கும்போது அசீம் முனீரை வந்து தூக்கி வெளியே அடிச்சாரு இம்ரான்கான். ஸோ இப்போ அந்த ஒரு கிரட்ஜ் வந்து அவருக்குள்ள இருக்கு. அதனால தான் இப்போ வந்து அவர் பழி வாங்குறார் அப்படிங்கிற ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. நீங்க பாருங்க, ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் அந்த நாட்டுடைய ஆர்மி சீஃபை வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா வந்து அது சம்பந்தமான அரசு எந்த ஒரு வாயும் திறக்கல. அது அப்படியே தொடர்ச்சியா போகுது அப்படின்னா, அப்போ உண்மையிலே வந்து ஷபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற அந்த மனிதர் அவர் தான் பாகிஸ்தான் ஆள்றாரா இல்ல வந்து அசீம் முனீர் ஆள்றாரா அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். அதுவும் குறிப்பா இம்ரான்கானோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமா இருக்கு. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.